A very good afternoon. This is Kishore, founder and president, Dr. Kalam Foundation, Coimbatore. First of all, ஒரு பெரிய hats off to the Hindustan College for organizing this high crescendo event, where இப்போ பார்த்தீங்கன்னா startup is becoming a major initiative, specifically in India, and it is like booming like anything. A lot of entrepreneurs are becoming through startups. So இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா வேர் என்னோட சாரி என்னோட டாபிக் ஆர் என்னோட விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டாக் ஆன் சிஎஸ்ஆர், ஸ்பெசிஃபிக்லி சிஎஸ்ஆர் ஃபண்டிங் ஆன் தி ஸ்டார்ட் அப் சக்ஸஸ். ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறையா இருக்குது, ஆனால் சோஷியல் இம்பாக்ட் ரிலேட்டடாக நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நிறைய கார்பரேட்ஸ் சப்போர்ட்டிங், ரோட்டரி கிளப்ஸ், ரவுண்ட் டேபிள், அந்த மாதிரி கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் ஆல்சோ சப்போர்ட்டிங் இன் திஸ் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ அதை பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஐ எம் ஏ ஸ்டார்ட் அப் அட்வைசர் அண்ட் இன்வெஸ்டர். இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் அப் பற்றி தான் பேச போகிறேன். எம்பிஏ முடிஞ்சிட்டு உடனே வந்து ஸ்டார்ட் அப் பண்ணலாமா இல்லையான்னு அதை பற்றி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல போகிறேன். இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில், அதுதான் நான் சொல்ல போகிறேன். என் பெயர் சுதாகர், எம்பிஏ துறையின் தலைவர். ஹை கிரெசண்டோ அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து வருடம் நடத்துகிறோம். போன வருஷம் எம்பவரிங் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நடத்தினோம். இந்த வருஷம் எம்பவரிங் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நடத்துகிறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு 6 கம்பெனிஸோட சிஇஓஸ் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மும்பையிலேருந்து வந்திருக்காரு, தீபக் ஞானி. அவர் எம்பவரிங் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி இன்னைக்கு காலையில் பேசி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். அதற்கு பிறகு ஸ்ரீகாந்த், ஐசிடி அகாடமிக்கோட சிஇஓ, ஸ்டார்ட் அப்ஸில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதில் சேர்ந்தால் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி உயரும் அப்படிங்கிற கருத்தில் பேசினார். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க, அதற்கு அவர் தக்க பதில் கொடுத்தாரு. மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த அறிவுரைகள்லாம் கூறினார். அதற்கு அடுத்து இப்பொழுது தங்கபாண்டியன் சார், ஐசிடி செட்டிபோர்ட் மைக்ரோசாஃப்டோட தலைவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட கரண்ட்டில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, ஸ்டார்ட் அப்பாக என்ன பண்ணலாம் அவங்க அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். மத்தியானம் இன்னைக்கு சந்து நாயர் அவர்கள் பேச போகிறார். அவர் வந்து எம்பிஏ முடித்த உடனே ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா, அது ஆரம்பிக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்குது, பாதகங்கள் என்ன இருக்குது, அதுக்கு என்ன சேலஞ்சஸ், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் பேச போகிறாங்க. அதற்கு பிறகு செந்தில்குமார்னு ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஸ்டார்ட் அப் கோச். அவர் பெங்களூரில் அவர் வந்து நிறைய கம்பெனிஸுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்து எப்படி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கருத்துரைமை பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவுரை கூற போகிறார் இந்த மத்தியானத்தில். இன்னைக்கு கடைசி செஷனாக திரு கிஷோர் சந்திரன் அவர்கள் ஸ்டார்ட் அப் கல்ச்சரை வந்து எப்படி சோஷியல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்து அதில் என்ன ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது எப்படி நம்ம எம்பிஎஸ் யூஸ் பண்ணி அவங்களோட புது கருத்துக்களை ஒரு இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, அவங்க ஒரு தொழில் தொடங்குவதற்கான வழிமுறை வகுப்புறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ், இது ஒரு செமினார். இதை வந்து வருடம் மேனேஜ்மெண்ட் டே அப்படிங்கிற இதில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது தொடரும். இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்களுடைய நிறுவனத்தின் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். செயலாளர், உதவி செயலாளர், சிஇஓ, பிரின்சிபல் அனைவருக்கும் மற்றும் எம்பிஏ துறையை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.